வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது கடகராசியில் செவ்வாய் பின்னடைவு. இந்த பின்னடைவினால் கடகம், சிம்மம், கன்னி ராசி வாரியான பலன் சார்ந்த கணிப்பு என்ற பரிகாரங்கள் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. கடகராசியில் செவ்வாய் பின்னடைவு. சோதிடத்தில் வீரத்திற்கும் வலிமைக்கும் பெயர் பெற்றவர் செவ்வாய் கிரகம். அவர் ஒரு உறுதிப்பாடு கொண்ட கிரகமாக இருக்கிறார். ஜாதக கட்டப்படி செவ்வாய் பகவான் மேஷத்தையும் விருச்சிக ராசியும் ஆட்சி செய்கிறார். தற்சமயம் செவ்வாய் கடகராசியில் பிற்போக்கு இயக்கத்தில் டிசம்பர் 7ஆம் தேதி முதல் பயணம் செய்ய இருக்கிறார். இந்த பிற்போக்கு செவ்வாய் கிரகத்தின் பிற்போக்கு தன்மையில் கடகம், சிம்மம், கன்னி ராசிக்காரனுடைய வாழ்வில் அதனுடைய தாக்கம் எவ்வாறு இருக்கும், அந்த பலனை எவ்வாறு நாம் பயன்படுத்துவோம் என்பதை பற்றி நாம் பார்ப்போம். கடகராசிக்கு செவ்வாய் 5 மற்றும் 10ஆம் வீட்டின் அதிபதியாக இருக்கிறார். இவர் தற்சமயம் தனது கடகராசியிலே பிற்போக்கு நிலையில் பயணத்தை தொடர்கிறார். இதன் காரணமாக கடகராசி மக்கள் நீங்கள் அதிக உழைப்பாளியாக இருப்பீர்கள் மற்றும் உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சியில் நீங்கள் அதிக ஆர்வம் காட்டி செயல்படுவீர்கள். அதுவே உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும். தொழில்துறை நீங்கள் சிறந்த மன திருப்திக்காக வேலைகளை மாற்றிக்கொண்டே இருப்பீர்கள். அதிலிருந்து நீங்கள் திட்டமிட்ட பிரகாரம் நல்லதொரு வருமானத்தையும் உங்களால் பெற முடியும். வியாபாரம் செய்யும் கடகராசி மக்களுக்கு ஒரு புதிய வியாபாரத்துக்கு செல்வதற்கு உண்டான திட்டமும் மனதில் ஒரு எண்ணமும் இருக்கும். தற்போதைய வணிகம் உங்களுக்கு அதிக லாபம் தராததால் வணிகத்தை மாற்றக்கூடிய சூழ்நிலையில் இருப்பீர்கள். துணிந்து செயல்படுங்கள். நல்ல ஒரு பலனை அறுவடை செய்வீர்கள். இதனால் வர்த்தக நடைமுறைகள் மூலம் நீங்கள் நல்லதொரு பண லாபத்தை பெற்று அதை சேமிக்க அளவில் நீங்கள் கடுமையாக உழல்வீர்கள். அது உங்களுக்கு வருங்காலத்தில் நல்லதொரு துணையை தரும். தனிப்பட்ட முறையில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் நல்லதொரு உணர்வை கொண்டிருக்க வேண்டிய சூழலில் நீங்கள் செயல்பட வேண்டும். அதனால் உங்களுடைய அன்பை அடிக்கடி அவருடன் தெரிவிப்பது நலமாக்கும். இல்லையே உங்கள் துணையுடன் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது. தங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சற்று நீர்த்தன்மையான உடல் என்பதால் இருமல், சளி பிரச்சனைகளுக்கு ஆளாகலாம் என்று எதிர்க்கிறது. அதற்கு தகுந்தவாறு நோய் எதிர்ப்பு சக்தியை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். முக்கியமாக வார நாட்களில் நவகிரக கோயில் சென்று நவகிரகத்தை சுற்றி வருவது உங்களுக்கு நலமாக இருக்கும். அடுத்து சிம்மம். சிம்மராசி மக்களுக்கு 4 மற்றும் 9ஆம் வீட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் இருக்கிறார். தற்சமயம் செவ்வாய் சிம்மராசிக்கு 12ஆம் வீட்டில் பிற்போக்கு பயணத்தில் கடகராசியில் செயல்படுகிறார். இதன் காரணமாக நீங்கள் உங்களின் ஆன்மீக நோக்கங்களுக்காக குலதெய்வம் கோயிலுக்கோ மற்றது நீண்ட ஒரு ஆன்மீக யாத்திரையோ செல்வதற்குண்டான சூழல் இருக்கிறது. அது செல்வதற்கு நீங்கள் திட்டமிடலாம். தொழில் ரீதியாக நீங்கள் செய்யும் தற்போதைய வேலையை சில நேரங்களில் இழக்க நேரிடலாம். இதற்கு காரணம் உங்களுடைய கவனமின்மை மற்றும் அலட்சியமாக இருக்கிறது. மற்றும் புதிய வேலை வாய்ப்புகளும் உங்களை தேடி வந்து சேரக்கூடிய சூழலும் இருக்கிறது. ஆகவே சற்று எதிலும் கவனமாக இருந்து செயல்படுங்கள். வணிகம், தொழில் மற்றும் வியாபார முன்னிலை நேரத்தில் நீங்கள் திட்டமிடல் மற்றும் அது சார்ந்த நுட்பறிவு இல்லாமல் லாபத்தை இழக்க நேரிடும். ஆகவே சூழ்நிலைக்கு தக்கவாறு புதிய நுட்ப அறிவுத்திறனுடன் திட்டமிடலும் உங்களுக்கு தேவை. கொள்முதலில் நிலவரம் அறிந்து கொள்முதல் செய்து வியாபாரம் செய்யுங்கள், நலமாக இருக்கும். முக்கியமாக இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அந்த அளவுக்கு உங்கள் பக்கம் இல்லாததால் நீங்கள் உங்களுடைய வருமானத்தையும் கையில் இருக்கும் சேமிப்பையும் நன்கு பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தனிப்பட்ட முறையில் உங்கள் மனதில் மன அழுத்தம் தேவையின்றி இருக்கிறது. இதன் காரணமாக உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய தகவல் தொடர்புகளில் நல்லதொரு விளைவை நீங்கள் ஏற்படுத்த முடியாது. சற்று சிந்தித்து குடும்பத்தில் உறவுகளுடன் நட்பாக பழகி வாழ்வை வளமாக்குங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய வேலையின் காரணமாக அசதியால் கால்கள் மற்றும்
மூட்டுகளில் வலி ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது. ஆகவே அது சார்ந்தும் தேவைப்பட்டால் மருத்துவ உதவி நாடுங்கள், இல்லை ஓய்வை நாடி வலி நிவாரணம் பெறுங்கள். தினமும் உங்களுடைய ராசி அதிபதியான சூரியனை வணங்குங்கள். ஓம் ஆதித்யாய நமக என்ற காலையில் சூரியன் உதிக்கும் பொழுது அவரை வரவேற்று வணங்குவது உங்களுக்கு நலமாக இருக்கும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசிக்கு 3 மற்றும் 8வது வீட்டின் அதிபதியாக இருக்கும் செவ்வாய் பகவான் தற்சமயம் தங்களின் 11ஆம் வீட்டில் அவர் பிற்போக்கு நிலையில் இருக்கிறார். மேற்கூறியவற்றின் காரணமாக உங்கள் ஆசைகளை நீங்கள் நிறைவேற்றுவதில் ஒரு வரையறுக்கப்பட்ட நிலையை கொண்டு நீங்கள் திருப்தி அடைய வேண்டும். இல்லையெனில் உங்களுக்கு சிரமத்தை கொண்டு வந்து சேர்க்கும். உங்களுடைய உறவு தொடர்புகள் மூலம் அதிகமான வெற்றியை பெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. உங்களின் கடின முயற்சிகள் மூலம் உங்களுடைய தொழில்துறையில் நிலையான நம்பிக்கையான வெற்றியை பெற்று லாபத்தை அறுவடை செய்வீர்கள். அதனால் ஆதாயத்தை உங்களால் சேமிக்க முடியும். வருமானமும் ஆதாயமும் பல விதங்களில் உங்களுக்கு வருவதால் நீங்கள் செலவுகளையும் சற்று கட்டுப்படுத்தி சேமிக்க முயற்சிக்க வேண்டும். இல்லை என்றால் செலவுகள் வருகின்ற வருமானத்தை எடுத்துக்கொண்டு விடும். தனிப்பட்ட முறையில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் நல்ல தொடர்பை பேணுவீர்கள். உங்களது அணுகுமுறையில் ஒரு இனிமை இருக்கும். அதனால் வாழ்வு உங்களுக்கு சுகமாக இருக்கும். தங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் தைரியம் மற்றும் ஆற்றல் சார்பாக வலிமை பெற்று நல்ல ஆரோக்கியத்துடன் செயல்படுவீர்கள். உணவு விஷயங்களில் சற்று கட்டுப்பாடுடன் இருப்பது உங்களுக்கு நலமாக இருக்கும். விநாயகரை தினமும் வணங்கி விநாயகருடைய அகவலை பாராயணம் செய்வது நலமாக இருக்கும். இல்லை என்றால் ஓம் கேதுவே போற்றி என்று ஒரு 9 முறை கூறுவது உங்களுக்கு மிகுந்த நன்மை பயக்கும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திரகாத்துறாயில் ஆரோக்கியத்துடன் சகல விதமான தன தானிய ஆபராணி ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை போற்றி வணங்குவோம். வணக்கம்.